ஒரு டன் நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 2020 முதல் 2021 ஆண்டிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக குவிண்டாலுக்கு நெல் சன்ன ரகத்திற்கு 1960 ரூபாயும், சாதாரண ரகத்திற்கு 1940 ரூபாயும் மத்திய அரசு நிர்ணயித்து இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக அரசு நடப்பு ஆண்டில் கொள்முதல் விலையை உயர்த்தி, அதாவது குவிண்டாலுக்கு சன்ன ரகத்திற்கு 70 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாகவும், சாதாரண ரகத்திற்கு 50 ரூபாயில் இருந்து 75 ரூபாயாகவும் ஊக்கத்தொகையினை நிர்ணயித்து கொள்முதல் செய்திடும் என அறிவித்தார். இதனால் சுமார் 6 லட்சம் விவசாயிகள் பயனடைவர் எனவும், இதனால் அரசுக்கு கூடுதலாக 99 கோடியே 38 லட்சம் செலவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் 2020 முதல் 2021 அரவை பருவத்திற்கு கரும்பிற்கு வழங்கப்பட்டு வரும் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றிற்கு 42 ரூபாய் 50 காசு வீதம் சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார். இதில் சிறப்பு ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு கூடுதலாக டன் ஒன்றுக்கு 150 ரூபாய் வீதம் நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு மாநில அரசு 138 கோடியே 83 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு 4508 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 22,19,000 மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதாகவும், ஒவ்வொரு பம்பு செட்டுக்கும் சராசரியாக ஆண்டுக்கு 20,000 ரூபாயை அரசை செலுத்துவதாகவும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த ஆண்டு 4508 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், காப்பீட்டு கட்டணத் தொகையில் மத்திய அரசு தனது பங்களிப்பினை கணிசமாக குறைத்துவிட்டதாக குறிப்பிட்டார். எனினும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக 2327 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சென்ற ஆண்டில் சம்பா நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் இரண்டாவது தவணையாக 1248 கோடி ரூபாய் தொகை விரைவில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எனவும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகள் நவீன முறையில் புனரமைக்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் சிறிய அளவிலான உழவர் சந்தைகள் நடப்பாண்டில் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். 8000 விவசாயிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2000 மெட்ரிக் டன் காய்கறிகள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், உழவர் சந்தைகள் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்படும் என்று கூறினார். 50 உழவர் சந்தைகளில் தற்போதைய நிலையை ஆராய்ந்து அவற்றை புது பொலிவுடன் அடிப்படை தேவைகளை புனரமைத்து செயல்படுத்திட 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து தர்மஅடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை நகர மத்திய பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பொதுமக்களை விரட்டி அடித்து ரகளையில் ஈடுபட்டார். அப்போது அங்கு கொய்யா வியாபாரம் செய்த மூதாட்டியை தகாத வார்த்தைகளால் பேசியும் கையில் கட்டையை வைத்துக்கொண்டு பொருட்களை சூறையாடியும் ரகளையில் ஈடுபட்டார். அப்போது அங்கு போலீசார் இருந்தபோதும் அவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து போதை ஆசாமியை பொதுமக்களை சுற்றி வளைத்து பிடித்து தர்மஅடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர்.
பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினர் அலட்சியமாக செயல்பட்டது சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையம், கலைவாணர் அரங்கம், தலைமை செயலகம், ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னை காந்தி சிலை அருகே நேற்றிரவு போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தியதுடன் அவர்களின் முகவரிகளை பதிவு செய்த பின்னரே அனுப்பி வைத்தனர். முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இதேபோல் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 75வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையம் முழுவதும் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின் கீழ் 216 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் சிவன், பெருமாள் கோவில் ஆலய அர்ச்சகர்கள், கோவில் பணியாளர்கள் உள்ளிட்ட 216 பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை பசுமை வழிச்சாலை கபாலீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வேதம், 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார் பாசுரங்கள் உள்ளிட்டவற்றில் 6 முதல் 7 ஆண்டு பயிற்சியை நிறைவு செய்த பட்டாச்சாரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. திருக்கோயில்களில் அன்றாடம் நடைபெறும் 6 கால பூஜைகளின் போது 12 திருமுறைகளை பாடும் 20 ஓதுவார்கள், அம்மன் கோவில்களில் பூசாரிகளாக பணி செய்ய உள்ளிட்டோருக்கான பணி ஆணையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பொன்னாம்பல அடிகளார், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியைப் போலவே கடவுளை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, கடவுளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் செயல்படுவதாக புகழாரம் சூட்டினார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு அறநிலையத்துறையின் எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இன்றைக்கு பணியாளர்கள் நியமனங்கள், அர்ச்சகர் நியமனங்கள், மற்ற துறைகளை சார்ந்தவர்களின் பணியாளர் நியமனங்கள் அனைத்தும் வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. தமிழ் அர்ச்சனையை இன்றைக்கு முன்னெடுத்துச் செல்வதும் பாராட்டுக்குரியது. தமிழ் அர்ச்சனை மிக சிறப்பாக வளர்வதற்கும் அருளாளர்களும் ஆதீனங்களும் தங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூரில் தோட்டக்கலை கல்லூரி அமைக்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் அதிமுக உற்பத்தியுடன் வணிகத்திலும் சிறந்து விளங்குவதால் அங்கு 150 ஏக்கரில் தோட்டக்கலை கல்லூரி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலையில் பயில ஆர்வம் உள்ள மாணவர்களின் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றும் இதற்கென நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மேலும் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு கல்லூரியில் தோட்டக்கலை இளநிலை பாடத்திட்டம் தமிழ் வழியில் பயிற்றுவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம், பன்ருட்டி ஆகிய இடங்களில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், எளிதில் அழுகக்கூடிய காய்கறிகள், பழங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் சந்தையில் வரத்து அதிகரிக்கும் போது ஏற்படும் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட நேர்வதாக கூறினார். எனவே விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க ஒட்டன்சத்திரம், பன்ருட்டி ஆகிய 2 இடங்களில் 10 கோடி ரூபாய் செலவில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என அறிவித்தார்.
முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம் செயல்படுத்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தாவரங்களை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாக ஊரகப் பகுதிகளில் 12 வகை காய்கறி விதைகள் அடங்கிய 2 லட்சம் விதைகள் மானியத்தில் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் குறைவாக சாகுபடி செய்யக்கூடிய 2000 கிராமங்களில் மண் வளத்தை மேம்படுத்தி 1250 ஹெக்டேர் பரப்பில் காய்கறி பயிரிடவும், அனைத்து மாவட்டங்களிலும் 100 ஹெக்டேர் பரப்பில் கீரை சாகுபடி மேற்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் மானியம் வழங்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். முருங்கைக்காய் பெருமளவில் விளையும் மாவட்டங்கள் முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளும் முருங்கை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் நாடுவதாக பட்ஜெட்டில் குறிப்பிட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், முருங்கை பெருமளவில் விளையும் தேனி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி, அரியலூர், திருப்பூர், மதுரை மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளை முருங்கைக்கான ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மதுரையில் முருங்கைக்கான சிறப்பு ஏற்றுமதி சேவை மையம் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் பழந்தன்மை பொருந்திய சிறப்பு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற அரசு நடவடிக்கை எடுக்கும் என வேளாண் துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், ஈரோடு மஞ்சள், மதுரை மல்லி போன்ற தமிழகத்திற்கே உரிய சிறப்பு பயிர் ரகங்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டு உலகளாவிய சந்தையில் அவற்றின் மதிப்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கொல்லிமலை மிளகு, பன்ருட்டி பலா, பொன்னி அரிசி போன்ற பழந்தன்மை பொருந்திய சிறப்பு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொல்லிமலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிளகு பதப்படுத்துதல் மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின் 35,000க்கும் கீழ் சென்ற தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் உச்சத்தை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. அதன்படி தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 35,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுவே கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 4,435 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 68 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 68,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரிவினைவாதத்தால் நிகழ்ந்த கோரங்களை நினைவு கூறும் நாளாக ஆகஸ்ட் 14 அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாளை நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, சமூக பிளவு, பிரிவினை, ஒற்றுமையின்மை என்ற விஷயத்தை அகற்றி ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் மற்றும் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதன் அவசியத்தை வலுப்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் 14ஐ பிரிவினை மனப்பான்மை போக்கும் நாளாக அனுசரிக்க வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பிரிவினையால் ஏற்படும் வலிகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும், வெறுப்பு மற்றும் வன்முறையால் லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்கள் இன்னுயிரை இழந்ததாகவும் இடம்பெயர்ந்து சென்றதாகவும் பதிவிட்டுள்ளார். ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் 100க்கும் மேற்பட்ட மணல் லாரிகள் சிக்கிக் கொண்டன. ஆந்திர மாநிலம் செவிட்டிகல்லு அருகே கிருஷ்ணா நதியில் மணல் அள்ளும் பணியில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீர் கனமழையால் கிருஷ்ணா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. முன்னெச்சரிக்கையாக சிலர் லாரிகளை இயக்கிக் கொண்டு கரை சேர்ந்து விட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளும் அதன் உரிமையாளர்களும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். லாரிகளை இயக்கினால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிடக்கூடிய ஆபத்து இருந்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உள்ளூர் மக்கள் உதவியுடன் படகு மூலம் ஆற்றில் சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் லாரிகளில் இருந்த ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆகியோரை மீட்டனர். இருப்பினும் லாரிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிடக் கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் ட்விட்டர் கணக்கு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. டெல்லியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் குடும்பத்தினரின் புகைப்படங்களை ராகுல் காந்தி ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டதை காரணம் காட்டி அவரது ட்விட்டர் கணக்கை அந்நிறுவனம் தற்காலிகமாக தடை செய்தது. ராகுல் காந்தியை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் 5 பேரின் ட்விட்டர் கணக்குகளும் முடக்கப்பட்டன. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ராகுல் காந்தி, இந்தியாவின் அரசியல் செயல்பாடுகளில் தலையிடுவதன் மூலம் ட்விட்டர் ஆபத்தான விளையாட்டை விளையாடுவதாகவும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ராகுல் காந்தியின் ட்விட்டர் கணக்கை அந்நிறுவனம் அன்லாக் செய்துள்ளது. இதன் மூலம் ராகுல் காந்தியின் ட்விட்டர் கணக்கு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது.
பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சென்னையை அடுத்து கேளம்பாக்கம் சுஷில் ஹரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிவசங்கர் பாபாவை 3 போக்சோ வழக்குகளில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த 4 ஆசிரியர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிவசங்கர் பாபா மீது பதியப்பட்டுள்ள முதல் போக்சோ வழக்கிற்கான குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக 40 சாட்சியங்களின் அடிப்படையில் 300 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தயார் செய்து தாக்கல் செய்துள்ளனர். இதில் முதல் குற்றவாளியாக சிவசங்கர் பாபா, அடுத்தடுத்த குற்றவாளிகளாக ஆசிரியர்களான பாரதி, நடன ஆசிரியை சுஷ்மிதா, தீபா ஆகிய 4 பேருக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அரசியலும் ஆன்மீகமும் பிரிந்து இருப்பதே ஜனநாயகத்திற்கு நல்லது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் காலமான மதுரை ஆதீனம் உடலுக்கு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர், மதுரை ஆதீனத்திற்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுமா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று கூறினார். நேற்று மறைந்துவிட்டார் என்ற செய்தி வந்தவுடன் நேற்று மாலை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் தகவலை தெரிவித்து உடனடியாக மதுரைக்கு சென்று செய்ய வேண்டிய மரியாதையை செய்து விட்டு வாங்கள் என்று இன்னைக்கு முதல் முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண்மைக்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்கிறதை கூட இருக்க இயலாத சூழ்நிலையில் இங்கே வர சொன்னார். அந்த கட்டளை ஏற்ப நாங்கள் இங்கே வந்து அவர் பணிக்கும் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆதீனத்துடைய பெருமைக்கும் ஏற்ப வந்து மரியாதை செய்திருக்கிறோம். திங்கட்கிழமை முதல் பஞ்சாப் மாநிலத்திற்குள் நுழைய கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம் என அம்மாநில முதல்வர் கேப்டன் அமரீந்தர் சிங் அறிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலை கட்டுக்குள் வந்துவிட்ட நிலையில் 3ஆம் அலை குறித்த எச்சரிக்கையை நிபுணர்கள் விடுத்து வருகின்றனர். இதனால் பல மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி பஞ்சாப் மாநிலத்திற்குள் நுழைய வரும் திங்கட்கிழமை முதல் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் அல்லது கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களை செலுத்திக் கொண்டதற்கான சான்று கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்முவில் இருந்து வருபவர்களை கடுமையாக கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்ற உள்ளார். நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று இரவு 7 மணிக்கு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். முதலில் ஹிந்தியிலும் அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்தந்த மாநில மொழிகளில் குடியரசுத் தலைவர் உரை மொழி மாற்றம் செய்யப்பட்டு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதேபோல் இரவு 9:30 மணிக்கு அகில இந்திய வானொலியிலும் குடியரசுத் தலைவரின் உரை பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. மகாராஷ்டிராவில் டெல்டா பிளஸ் மாறுபாட்டிற்கு இதுவரை 5 பேர் பலியாகி இருப்பதால் அங்கு 3வது அலை தொடங்கிவிட்டதோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலைக்கு டெல்டா மாறுபாடே காரணமாக அமைந்தது. அதீத பரவல் வீரியம் கொண்ட டெல்டா மாறுபாட்டிற்கு இந்தியாவில் ஏராளமான உயிர் பலிகள் நிகழ்ந்தன. இந்த நிலையில் டெல்டா மாறுபாடு மேலும் பிறழ்வடைந்து டெல்டா பிளஸ் என உருப்பெற்றுள்ளதாகவும் இது டெல்டா வகையை காட்டிலும் மிகுந்த வீரியம் பெற்றது எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இந்தியாவில் 3ஆம் அலைக்கு இதுவே காரணமாக அமையக்கூடும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் டெல்டா பிளஸ் மாறுபாட்டிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 66 பேர் டெல்டா பிளஸ் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் சிலர் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோரில் 7 பேர் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் எனவும் கூறப்படுகிறது.